ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். இவங்க தான் இந்த மூவில ஹீரோயின். இவங்க வந்து வெல்வெட் ஃபிளர் பண்ணுவாங்க. ஃபோனில் அவங்க அம்மா தான் வந்து மெசேஜ் அனுப்பாங்க. அவங்க கசின்லாம் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆயிட்டாங்க, நீ இன்னமும் அப்படியே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கவர்மெண்ட் ஜாப் போறதுலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, வெல்வெட் ஃபிளர் பண்றதுலதான் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இதுதான் அவங்க ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் ஒரே வீட்டுலதான் வந்து இருப்பாங்க. என்ன பண்ற அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. நீங்க பாத்தியா நான் இதை கண்டுபிடிச்சிருக்கோம், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குது, பாக்கிறதுக்கு ரியலா இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனா வீட்டுக்கு வாடகை கேட்டு வந்து ஹவுஸ் ஓனர் வந்திருக்காங்க, இப்ப அமௌண்ட் வேணும், அதுக்கு என்ன பண்றதுமாங்க. நான் ஹார்ட் ஒர்க் தான் பண்றேன், இருந்தாலும் என்ன பண்றதுமாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து அமௌண்ட் இருக்காது, அதனால வந்து காசு எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து நான் நிறைய சப்போர்ட் பண்றேன், நீ கொஞ்சம் மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து அவங்க கிராண்ட்மாவோட பாக்ஸ், அதான் அவங்க ஓபன் பண்ணிருப்பாங்க. இதான் அவங்க கிராண்ட்மாவோட போட்டோ. நீங்க உங்க ஆசைப்படியே நான் கண்டிப்பா வந்து இந்த வெல்வெட் ஃபிளர் பண்ணுவேன்னு நினைச்சிருப்பாங்க. இது ஒரு கிரவுன் அதையுமே வந்து வச்சிருப்பாங்க. இது நான் தான் பண்ணேன், இப்ப என்னதாவது இருந்தாலும் நீங்க எனக்கு லேண்ட் ஓனருக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்ப நைட் டைம் வந்து யாரோ வந்து கதவை தட்டுவாங்க. இந்த நேரத்துல யாரும் ஹவுஸ் ஓனரா இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அப்படியே பயந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்து டோர் ஓபன் பண்ணுவாங்க. இங்க பார்த்தா ஹீரோ வந்திருப்பாரு. ஹீரோயின் தான் வந்து கேட்க வந்திருப்பாங்க. அவங்க உங்க வெல்வெட் ஃபிளர் மேக்கிங்கை வச்சு நான் வந்து ஃபில்ம் மேக்கர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக தான் வந்து வந்திருப்பாங்க. ஹீரோயின் பார்த்ததுக்கு அப்புறமே அப்படியே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. நீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன், இவர் தான் வந்திருக்காரு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உள்ள வந்து உட்காருங்க, உங்களுக்கு என்ன டீ வேணுமா, காஃபி வேணுமா, சோடா வேணுமா, தண்ணி வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோமே வந்து உள்ள போயிடுவாரு, பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாவே இருக்கிறா, இவர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அங்க வீட்டுல வந்து நிறைய வந்து ஸ்டிக்கி நோட்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குமாங்க, இதெல்லாம் எனக்காகவே வந்து நான் எழுதுமாங்க. அவங்க டிசைன்ஸையுமே பார்த்துட்டு இது நல்லா இருக்குமாங்க. அங்க வந்து லூனார் மந்த்தை பத்தி எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோரி ஹீரோக்குமே கொஞ்சம் தெரியுமாங்க. அந்த ஸ்டோரியை பத்தி ரெண்டு பேருமே வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க. இதை நல்லா பார்த்துட்டு சைன் போடுங்கம்பாங்க. ஹீரோயின் வச்சுதான் வந்து ஒரு ஃபிலிம் பண்றாங்க, டாக்குமெண்ட்ரி ஃபிலிமே. ஃபிளார் மேக்கிங் வச்சு பேமெண்ட் எல்லாம் ஹையா இருக்கும்பாங்க. அதெல்லாம் இல்ல, கரெக்டா தான் இருக்குது, எப்படி உங்களுக்கு தெரியுமாங்க, ஒரு எக்ஸிபிஷன்ல நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க கிராண்ட்மா தான் வந்து இந்த வெல்வெட் ஃபிளர் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி வந்து ஹீரோயினை பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து இங்க பாரு, இப்பதான் உன்னை பார்த்தேன், அந்த எக்ஸிபிஷன்ல வந்து எல்லாருமே வந்து நிறைய டாலர்ஸ்க்கு வந்து இதை சொல்லி கொடுத்து வித்துட்டு இருந்தாங்க, ஆனா நீ மட்டும் தான் கம்மி விலைக்கு வித்துட்டு இருந்தேன், ஆனா உன்னோட ஃபிளாரை பார்க்கும்போது ரொம்ப ரியரா இருக்கு, அதனாலதான் வந்து நான் இப்ப கான்டாக்ட் பண்றேன் உன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு ஓகே தான், உன்னோட இது வந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு, உன் ஃபிளாருக்கு வந்து நம்ம கண்டிப்பா உயிர் கொடுக்கணும், அதுக்கான உயிர் இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா அது கண்டிப்பா உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து டாக்குமெண்ட் வந்து சைன் போட்டுருவாங்க. சைன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு காலையில வரேன், ரெடியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் அப்படியே வந்து அவங்க பண்ணின ஃபிளாஸ் எல்லாத்தையுமே அவங்களே எடுத்து பார்த்துதான் வந்து அப்படியே ரசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க எல்லாத்தையுமே வந்து மறுபடியுமே வந்து உயிர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ அவங்க கொலீக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. இவங்கெல்லாம் யாருமாங்க, இவங்க எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் டீம் தான், எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க லைஃப் ரொம்ப டிம்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து பேக் நிறைய வந்து சாப்பாடா எடுத்துட்டு வந்தா வந்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருப்பா. ஹீரோயின் வந்து சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. சாப்பாடுன்னு சொல்லுங்காட்டி காஃபி கொடுப்பாங்க. ஹீரோயின் குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குமாங்க. அப்ப ஹீரோயின் அப்படியே ஹீரோ தான் வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்துப்பாரு. நல்லா இருக்குன்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லுவாங்க. வெறும் வயிற்றுல காஃபி சாப்பிடாத பிரெட் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க கூட வந்திருக்கவங்க அப்படியே வந்து சிரிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லைட்லாம் வந்து செட் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, டெய்லி நீ வீட்டுல எப்படி கேஷுவலா ஒர்க் பண்ணுவியோ அந்த மாதிரியே ஒர்க் பண்ணு சரியா, ரொம்ப நர்வஸாலாம் ஆகாதேம்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நர்வஸா தான் இருக்கும். ஹீரோயின் வந்து ஒவ்வொரு ஐட்டத்தையா வந்து என்னன்னு சொல்லி தான் வந்து அவங்க ஃபிளார் மேக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்க பாரு இவங்க கையில எவ்வளவு திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அங்க ஒர்க் பண்றவங்க கேமரா மேன் எல்லாமே வந்து பேசிப்பாங்க. இவங்க ஃபிளார் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து பண்ணிருப்பாங்க. இது பாக்குறதுக்கு வந்து உண்மையான ஃபிளார் மாதிரியே இருக்கு. இவங்களுக்கு கண்டிப்பா வந்து காட் ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ அதை வாங்கி பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நல்லா இருக்குது, பாக்குறதுக்கு ரொம்ப ரியலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாராட்டுவாங்க. நெக்ஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து ஹோட்டல் வந்துடுவாங்க. ஹீரோயின் வந்து காஃபி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒன்னு ஃபிளார் காமிப்பாங்க. இங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளவு ரேட்டுக்கு தெரியுமா விற்கிறாங்க, ஆனா நீங்க இவ்வளவு கம்மியான ரேட் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து மார்ஜின் கம்மியா வச்சுதான் விற்பாங்க. நெக்ஸ்ட் இவர் வந்து யாருக்கும் வந்து டைப் பண்றது அதெல்லாம் இருக்கும். ஹீரோயின் ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோ கேட்பாரு, நீ வந்து உங்க கிராண்ட்மாவோட கிரௌனா என்னமோ இருக்குதுன்னு சொன்னேன், அதை வீட்டுக்கு போனா காமிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஹீரோமே இன்னும் வந்து சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பாட்டியோட பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளதான் வந்து அந்த
க்ரௌன் இருக்கும். அதை தான் எடுத்துட்டு தான் வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு தான் வந்து இது ரொம்ப பிரிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோலாம் வந்து எடுத்துப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி சேல் பண்றதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அவர் எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டுட்டு இருப்பாரு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இதை வச்சு ஏன் நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி க்ரோன் தான் வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். ஆனாலுமே வந்து இதை எப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியல இந்த ஃபிளாரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பிசினஸ் ஐடியா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே வந்து நம்ம பிசினஸ் ஐடியாஸ் ஃபுல்லாவே வந்து சோசியல் மீடியால தான் வந்து நம்ம ஷேர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம என்னன்னா ஆன்லைன்ல வந்து லைவா போட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வச்சு தான் லைவ் போடலாம்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்ப அங்க ஒரு டிசைன் பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு சூட் ஆகுமே நினைப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்கும், எப்படாவது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அப்படியே ஹீரோயினை தான் வந்து ஒரு மாதிரி வந்து பாத்துட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்து கேமராக்கு முன்னாடி வந்து ரொம்ப நர்வஸா தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஐட்டத்தையுமே வந்து அப்படியே படபடம் தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஐட்டம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ சொல்லுவாரு, நீ சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு, ஆனாலுமே வந்து இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி சொன்னேனாவே இன்னுமே நல்லா இருக்கு, கொஞ்சம் போல்டா பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மான்னு சொல்லும் போது மட்டும்தான் அவங்க வந்து இவ்வளவு யூஸ் பண்ணாங்க. வாங்க, நீ கிராண்ட்மான்னு சொல்றது மட்டும்தான் வந்து நல்லா போல்டா சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து அந்த ஃபிளார் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க. கடைசியில பார்த்தா கரெக்டா வந்து ஹீரோ பாத்துக்குவாங்க. ஹீரோமே ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி தான் வந்து பாத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ எப்பவுமே வந்து ஒரு நோட்டும் கையுமா தான் இருப்பாரு. ஏன்னா ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுமே வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஹீரோயின்காக வந்து ஒரு மெஷரிங் டேப் தான் வந்து ஹீரோ வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் வாங்கிட்டு தான் வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்கும். நீ பேசுனது வந்து நல்லா தான் பேசின, ஆனாலுமே வந்து கொஞ்சம் பயமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா கிராண்ட்மான்னு சொல்லும் போது மட்டும்தான் நல்லா பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராண்ட்மாவை பத்தி சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே இதை பத்தி கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல இந்த ஸ்கில் இருக்கு, இந்த ஸ்கில்ல வச்சே வந்து நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாம் ஃப்ளை பண்ற மாதிரியே இருக்கும். ஆனா அவங்க இப்ப இல்ல, அவங்க இறந்துட்டாங்க, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஏன்னா 4 ஜென்ரேஷனா இது தெரியாம இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ கிட்டதான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நைட் ஆயிரும், ஹீரோயினுமே அப்படியே போனை பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. அப்புறம் ஹீரோயினை பத்தி தான் வந்து அவர் எல்லாம் மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஹீரோயின் செஞ்ச இதைத்தான் வந்து அவர் வந்து டிபியா வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரெண்டு பேருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா யாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்து பண்ணிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஒவ்வொரு வீடியோவுமே எடிட் பண்றதுக்கு எப்படி எல்லாம் எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல ஃபோக்கஸ் பண்ணு, கையில ஃபோக்கஸ் பண்ணு, கண்ணுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்குதான் அவங்க எடிட் பண்றது சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இப்படி நீங்க எடிட் பண்ணி நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து நம்மவா பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற, அப்படி இன்னைக்கு நல்லா பண்ணிருக்க இது அதுன்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து நல்லபடியா வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க படிக்க வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும். அவங்க ஃப்ரெண்டுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது வந்து இத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினாலேயே வந்து நம்ப முடியாது. ஹீரோயின் அவ்வளவு சந்தோஷத்துல வந்து இருப்பாங்க. அவங்க சந்தோஷத்துல விடிய வந்து தூங்கி இருக்கவே மாட்டாங்க. என்னடி பைத்தியமாடி, விடிய கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்துட்டியா, உனக்கு எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் பாரு, எனக்கு இப்படி எல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க, என்கிட்ட வந்து அசிஸ்டண்டா சேர்ந்துக்கலாம் எல்லாம் கேக்குறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து என்னடி ஒத்த உலகமே வந்து என் ஃபிளாருக்காக அடிமையா சொல்லிட்டு ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. இப்ப என்னால எவ்வளவுக்காவோ அழுதுருக்கு, ஆனா இப்ப நீ அழுகிறது வந்து ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோக்கு ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு எல்லாத்துக்காகவும் தான் நான் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ வந்து கேட்பாரு, நீ ஃப்ரீயா இருந்தா வா, இன்னொரு வந்து ஒரு லைஃப் கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புதுசா ஒரு ஸ்கில் சொல்லி தரேன்பாங்க. ஹீரோயின் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயினே வந்து சரி நீ என்ன சொல்லி தந்தாலும் கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்து ஹீரோயினே வந்துருவாங்க. சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு. நெக்ஸ்ட்டுமே வந்து ஹீரோயின் வந்து அந்த ஃபிளார் மேக் பண்றதுதான் மறுபடியுமே வந்திருப்பாங்க. நான் வேணா மாஸ்க் வியர் பண்ணிக்கிட்டா, சன்கிளாஸ் போட்டுக்கிட்டா, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நீங்களே ஒரு ஸ்டார், நீங்க வந்து கேபேஜ் தூக்கி குப்பையில எறிகிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி குப்பையில எரிஞ்சுட்டு நீங்க ரொம்ப ஸ்டெடியா ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. லைவா வந்து ஹீரோயின் பண்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா வந்து வீடியோ எடிட் பண்ணுவாங்க. ஆனா லைவ்ல வந்து ஹீரோயின் ஏதோ சொல்லியிருப்பாங்க. அப்ப சாரி மேம் சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்கிறவங்கள நீங்க சாரி கேட்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை வந்து எல்லாருமே வந்து நல்லாவே ஏத்துக்குவாங்க. லைவ்லயே வந்து நல்லா ரெஸ்பான்ஸுமே வந்து கொடுப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் பண்ணது எல்லாத்தையுமே அந்த ஃபிளாரை பத்தி வந்து எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு இதா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான் இருப்பாங்க. அப்ப இது பார்க்கவே ரொமான்டிக்கா இருக்கு, இது இத்தனை பீப்புள் வாட்ச் பண்ணிருக்காங்க, இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து ப்ளூமிங் கிளாஸ், இது வந்து ரொம்ப ரியரா இருக்குமாங்க, லிங்க் அனுப்பாங்க, ஆர்டர் பண்ற அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க.
அவங்க அம்மாவுமே வந்து நீ நல்லபடி பண்ற, சிவில் எக்ஸாம்ல ஒன்னு பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னா வேலை இந்த வேலையவே நல்லா பாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்துடுறாங்க. உங்க அம்மா அவங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க போலன்னு இருப்பாங்க. எங்க அம்மா லைவ்ல வந்து இதெல்லாம் பாப்பாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எங்க அம்மாவுக்குமே இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பேரண்ட்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க அப்பா வந்து மீடியா ஒர்க்லாம் வந்து அந்த ரியல் ஒர்க் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் வந்து எங்க அப்பா சொல்லுவாரு. ஆனா வந்து எங்க அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அப்பா அம்மாவை பத்தி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ வந்து பாய் சொல்லிட்டு ஹீரோயின் விட்டு வந்து போயிடுவாங்க. ஆனா ஹீரோயினுமே வந்து இப்ப அப்படியே ஒரு மாதிரி தான் வந்து சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு அவர் சொன்னது எல்லாம் நினைச்சு வந்து அப்படியே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுக்கு வந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே தான் வந்து இங்க ஒட்டிட்டு இருப்பாங்க. இவ்வளவு ஆர்டர்ஸா வந்திருக்கு, இது எல்லாத்தையும் எப்ப பண்ணி எப்ப பேக் பண்ணுவோம், உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இத்தனை பீப்புள் சொல்லியிருக்காங்க, ஆனாலுமே ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியாவது நீ கொடுத்துருவியாமாங்க, அதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஊட்டிருக்காங்க, இது நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. கண்ணுக்கு கீழே ரொம்ப டார்க் சர்க்கிள் வந்துச்சு பாரு, நீ தூங்குறதே இல்ல, இதை பாத்துட்டு இருந்தீங்கன்னா நீ செத்து போயிடுவ, ஒழுங்கா இது பண்ணு, உங்க கிராண்ட்மாவுக்கு வந்து எவ்வளவோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, ஆனா நீ நல்லா பண்ணுறியா, ஹெல்த்தை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து என்ன இந்நேரத்துல மெசேஜ் பண்ற அப்படிமா, கையை எப்படி இருப்பாங்க நல்லா இருக்குன்னு அதெல்லாம் நீ போய் சொல்ற, பணம்னா எவ்வளவு கை ப்ராப்ளம் எல்லாமே வரும்னு தெரியும், உன் கையுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஷார்ட்ஸ் போடுறது அதெல்லாத்தையுமே பத்தி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் வந்து மெசேஜே பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க ஒர்க் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் நோட் பண்ணியா அவர் மெசேஜ் வரலன்னு சொல்லிட்டு தான் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மெசேஜ் என்னங்காட்டி தான் வந்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்து போயிருப்பாரு. நீ நல்லா கவனிச்சியா, அவங்க 2 பேரும் எப்போ மீட் பண்ணாங்க, அன்னைக்கு வீட்டுல மீட் பண்ணாங்க, அவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, ஆனாலுமே சும்மா கேஷுவலா பேசிட்டு இருந்தாங்க, ஆனா என்ன பேசினாங்கன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ சின்ன பையன்டா, உனக்கு இன்னுமே எதுவுமே புரியலடா, அதனாலதானே உங்க கம்பெனில வளராமையே இருக்கேன்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு என்ன இவங்க 2 பேர் லவ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து நிறைய பேருக்கு வந்து இதை வந்து கிளாஸாவே வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதையுமே வந்து வீடியோ எடுத்து தான் வந்து போடுவாங்க. ஹீரோயின் வந்து கிளாஸ் எடுக்கும் போது இவர் அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. இருந்தாலுமே இந்த ஃபுட்டேஜ் நீங்களும் வரீங்க, இருந்தாலுமே அழகா இருக்கீங்க இதான்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஒழுங்கா அதை டெலிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வான் பண்ணிடுவாரு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோ தான் வந்து ஆயின்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆயின்மெண்ட் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நோட்டை வந்து ஸ்டிக்கி பண்ணி வைப்பாங்க. இது யாரு கொடுத்தாருன்னு காட்டி அம்மாம்பாங்க. அவங்க தானே கொடுத்தாங்க, அம்மா எப்பவுமே வந்து கிராசரி பேக் இது தானே கொடுப்பாங்க, இப்ப என்ன இதா அப்படிங்கிற சொல்றாங்க. எங்க அம்மாவுமே டேஸ்ட் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, ஆயின்மெண்ட் கொடுக்குறாங்கம்பாங்க. இருந்தாலுமே அவங்க ஃப்ரெண்டு நம்பாம தான் வந்து கலாச்சிட்டு வந்து போயிருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஹீரோயின் வந்து அந்த ஃபிளார் பண்ணி கை எல்லாமே வந்து ஒரு பொண்ணா இருக்கும், அதை போகிறதுக்காக தான் வந்து ஆயில்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஹீரோயினுக்கு அந்த ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் மாதிரியே வந்து இன்னொருத்தவங்களுமே வந்து அவங்க ஃபேக் வீடியோவா எடுத்து வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகிதான் வந்து ஹீரோ கிட்ட காமிக்க வருவாங்க. இங்க பாருங்க என் வீடியோவை அப்படியே எடுத்து ஃப்ராட் பண்றாங்க, உங்களுக்கு சும்மா விடக்கூடாது, நம்ம கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணு ரொம்ப பேனிக் ஆகாத, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதுக்கு எல்லாமே நீ தனியா பண்ணிருக்க, இது எல்லாத்துக்குமே எனக்கு காப்பி ரைட்ஸ் இருக்கு, இது யாருமே வந்து அப்படிலாம் ரிப்ளிகா பண்ணிட முடியாது, உன்னோடது தனியா உன்னோட இதுக்கு எல்லாமே உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து லைவாவே பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ ஐடியா கொடுத்து என்னோட ஃப்ளவர் மேக்கிங் உண்மையான ஃப்ளவர் மேக்கிங் தான் சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்றதுக்காக லைவா வந்திருக்காங்க. லைவாவே வந்து அவங்க எந்த மிஷினும் இல்லாம அவங்க தான் ஃபேக்கு, ஹீரோயின் பண்றது எல்லாம் தான் ஒரிஜினல்னு சொல்லிட்டு அவங்க லைவ்ல வந்து ஃபிளார்லாம் வந்து மேக் பண்ணி வந்து ஒரு வீடியோ எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினோட வீடியோ தான் வந்து உண்மை, எந்த மிஷினையுமே யூஸ் பண்ணல, அது வந்து ஃபேக்கு, ஹீரோயின் கிட்ட இருந்து வந்து காப்பி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரியேட்டர்ஸ்மே வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஆடியன்ஸுமே வந்து ஹீரோயின் தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கமெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. இப்போதான் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. அப்போ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம், நீ கொலாபரேஷன் வந்து ஒத்துக்கோ. இது என்னன்னா ஹேர் ஆக்சசரிஸ் பண்றது, ஹீரோயினோட ஃபிளார் மேக்கிங்க வந்து ஹேர் ஆக்சசரியில வச்சு பண்ற மாதிரி வந்து இவங்க ஒரு புது ப்ராஜெக்டா இருக்கும், இதுக்கு அமௌண்ட் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்ல, மார்க்கெட் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது அமௌண்ட் கரெக்டா தான் இருக்கு, உன்னோட இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுமே வந்து சைன் போட்டுருவாங்க. இனிமேல் நீ பிஸியா தான் இருப்ப, எதா இருந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுக்கு வந்து ரூமே வந்து மாத்திடுவாங்க. ரூம் மாத்தினதுக்கு அப்புறமா பழைய ரூமை விட இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அங்க கொஞ்சம் லைட் கம்மியா இருக்கும், இங்க லைட் நல்லா இருக்கும், எல்லா திங்ஸும் எங்கெங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு உடன் பீஸ்ல வந்து அவங்க கிராண்ட் ஏதோ எழுதிருப்பாங்க, இது நான் ஸ்டூடியோல மாட்டலான் இருந்தேன், இப்ப நீ ஒர்க் பண்றேல இந்த பிளேஸ்லயே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. ஹீரோ தான் வந்து இது எங்க மாட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து மாட்டி வச்சிருப்பாங்க. இப்ப பார்க்கும்போது வந்து இது நல்லா இருக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது எங்க நான் நினைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க.
ஹீரோ வந்து லேட் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு போவாரு. அப்பதான் ஹீரோயின் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு சன்ஃபிளவர் ஃபிளார் மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை பார்க்கும்போது வந்து என் ஞாபகமா உங்களுக்கு இருக்கணும்பாங்க. இந்த ஞாபகத்தை விட இன்னொரு ஞாபகம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே வந்து புரியாம இருக்கும். சரி லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போலான்றப்ப தேங்க்ஸ்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ பேசுறது நினைச்சு வந்து ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து சந்தோஷப்பட்டுட்டு தான் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின்ஸ்க்குமே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ல ஆர்டர் வந்திருக்கும். அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து கால் வரும். யார் கால் பண்ணணும்? அவங்க அம்மா தான் கால் பண்ணிருப்பாங்க. உன் லைவ் எல்லாமே பார்த்தேன், உன் ஹார்ட் ஒர்க் ரொம்ப பெஸ்டா இருக்கு, அம்மா ஃபர்ஸ்ட் உன புரிஞ்சுக்காம பேசிட்டு அம்மாவும் மனுஷரு, இந்த கிராஃப்ட் வந்து சாகாம பாத்துக்கிறது பொறுப்பு தான், நீ நல்லா இதுக்கு உயிர் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே வந்து ரொம்ப சந்தோஷமா தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இனிமேல் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும், நீ எதுக்கு கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாவே வந்து பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டுமே வந்து ஹீரோயின் தான் வந்து கிளாஸ் எடுக்க போயிடுவாங்க. இங்கேயுமே நிறைய பேர் வந்து இந்த ஃபிளார் மேக்கிங் கிளாஸ் அட்டன் பண்றதுக்காக வந்துட்டாங்க. இங்க ஒரு குட்டி பொண்ணுமே வந்து ஃபிளார் மேக்கிங் கிளாஸ் அட்டன் பண்றதுக்காக தான் வந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு கரெக்டா சர்க்கிள் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஹீரோயின் தான் வந்து எப்படி எல்லாம் வந்து மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நான் பெருசானதுக்கு அப்புறம் இது கத்துக்கிட்டேன்னா நானும் நிறைய பேருக்கு கற்றுட்டு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போட்டோ எடுத்திருப்பாங்க. அப்பதான் இந்த குழந்தை சொல்லு, கண்டிப்பா எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸா சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த குழந்தை ஏதோ போய் சொல்லிதான் வந்து விளையாண்டு இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தையோட அம்மா சொல்லி இவ இவ்வளவு சந்தோஷமா இருந்தது பார்த்ததே இல்லை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டு இருந்ததை வந்து ஹீரோ வந்து போட்டோ எடுத்துடுவாரு. வந்து எதுக்கு எடுத்தீங்கன்னா ஃபுட்டேஜுக்கு வச்சுக்கிறேன்னாங்க. உங்க ஹார்ட்ல இருக்க பர்சன்ஸ் தானே எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவ கலாச்சிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் வந்து இந்த போட்டோஸ்ல எபிசோடுக்கு வந்து ஃபுட்டேஜா வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்து தான் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. இது எவ்வளவு ஃபுட்டேஜ் தான் நல்லா வந்திருக்குது, இவரு பாரு எப்படி எல்லாம் எடுத்திருக்காரு, இந்த குழந்தை வந்து ஒரு போயிட் சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து ஹீரோயின் வந்து பேசியிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி சைனிங் ஸ்டார் மாதிரி அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்றது போயிட்ட பார்க்கும்போது நமக்குள்ள வந்து பிளஷ் ஆகுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க கொடுத்த ஃபிளாரை வந்து அவர் ஹேங்கிங்கா ஒரு ரூம்ல தான் வந்து ஹீரோ மாட்டி வச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு தான் வந்து ரெண்டு பேருமே அப்படியே வாய்ஸ் நோட் மாத்தி வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்து அவங்க அம்மா வந்துருவாங்க. உன் வீட்டுக்கு போறதுக்காக 20 மினிட்ஸ் நடந்து வந்திருக்கிறோம் தெரியுமா, 2 நாள் ஆகுது, என் காலெல்லாம் போச்சு அப்படிம்பாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிட்டு ஏன் ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. வீட்டை அப்படியே சுத்தி பார்ப்பாங்க. இது எல்லாமே உனக்கு வந்து ஆர்டரா, இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி முடிப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க பாட்டியோட ப்ரோனையுமே வந்து ஹீரோயின் டிஸ்பிளே வச்சிருப்பாங்கல்ல, இது கிராண்ட்மா யூஸ் பண்றது தானே, இது எல்லாத்தையுமே ஃபிளார் எல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னா நம்பவே முடியல. இதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் பண்ண ஃபிளார்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அவங்க அம்மாவே ஃபிளார் மேக்கப் பண்ண போவாங்க. இது எனக்குமே சொல்லி தந்தாங்க, ஆனா எனக்கு 2 நாளுக்கு மேல கண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கத்துக்கவே இல்லை. ஆனா நீ வந்து நல்லா கத்துட்டு இதுல பெரிய ஆள் ஆகணும், அம்மா உனக்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணு 2 பேர் டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து நிறைய டிஷஸ் அமைச்சுட்டு தான் வந்து வைப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுமே வந்து கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து கூப்பிட்டுருப்பாங்க. எல்லாருமே வந்திருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து என் குக்கிங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க தான் டைரக்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுவாங்க. நீங்க தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்மாங்க. உனக்கு எத்தனை வயசுன்னு கேட்பாங்க. 26 சொல்லுவார். 1 விட 3 வயசு அதிகம் போல, ஆனா மெச்சூரிட்டியா இருக்கிறாரு அப்படிம்பாங்க. நீங்க யாருக்குரிய டேட்டிங் போயிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து சிரிப்பாங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபுட் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பெருமையா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுமே எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இவனுமே வந்து இவன் கொஞ்சம் மக்கு எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டான். அப்பதான் வந்து நீ எதுவும் சொல்றேன்னு இல்ல உங்க சமையல் வந்து டெலிஷியஸா இருக்குமாங்க, என்னமா இப்படி சொல்றீங்கன்னு அப்படி ஹீரோயின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிபிஷன் தான் வந்து ஹீரோயின் போயிருப்பாங்க. வந்து வெல்வெட் ஃபிளார் மேக்கிங் டெமான்ஸ்ட்ரேட் பண்றீங்களா அப்படின்னா, ஆமா இன்னைக்கு வந்து டாக்குமெண்ட்ரியா எடுத்தா இன்னைக்கு வந்து லைவா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க நிறைய ஆடியன்ஸுமே வந்திருப்பாங்க. வந்துதான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கிராண்ட்மாவை பார்த்துட்டுதான் வந்து ஏமாவையா உங்களுக்கு என்னாச்சுன்னுங்காட்டி, ஆமா இது வந்து எனக்கு டவுரியா வந்து இதான் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கிராண்ட்மா தான் வந்து இதை பார்த்து ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருப்பாங்க. இதை நான் தொட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது பார்க்கும் போதே அவ்வளவு சாஃப்டா இருக்குது, பார்க்கும் போதே நெஞ்சுமே வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிருது, தேங்க்ஸ் இதெல்லாம் மறுபடியும் நீ பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இருப்பாங்க. இப்படி எல்லாமா இதுல ரியலா பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்து பிரஸ் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து ஃபிளார் மேக் பண்ணிட்டு இருக்கிறங்காட்டி வந்து ஹீரோ தான் வந்து அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஆமா இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் நாங்க பாக்குறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி எப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி வந்து நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு, இது வந்து ஒரு அழியாத ஒரு கிராஃப்ட், இதை வந்து நம்ம யாருமே மறக்க கூடாது, இதை கத்துக்கிறது வந்து அவ்வளவு நல்லது, இது இவங்க ரொம்ப என்னென்ன எல்லாம் யூஸ் பண்ணி
பண்றாங்க. இப்போ வந்து ஏர் அசசரிஸ்மே வந்து இது யூஸ் பண்ண போறாங்க. இது வந்து நாங்க லைவா தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சோம். இன்னைக்குமே வந்து லைவா கிளாஸ் போயிட்டு இருக்குது. இதை வந்து ஒரு கிளாஸை வந்து நம்ம நாமளுமே வந்து மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ட்ரூவா வந்து நல்லா கேர் பண்ணணும் இது அதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோமே வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் தான் வந்து அவங்க வீடியோ எடுத்து முடிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தைக்குமே எப்படி பண்றதுன்னு கேட்டங்காட்டி தான் ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு தண்ணி எல்லாம் வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன்ல இருந்தாலுமே வந்து ஒரு கிராண்ட்மா வந்தாங்கல்ல, அவங்க பார்க்கும்போது எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என் கிராண்ட்மா மாதிரி ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஹீரோ கொண்டு வந்திருப்பாரு. இவருமே வந்து பிரிட்டியா ஒரு ஃபிளாரை மேக் பண்ணிருப்பாரு. இவருமே வந்து நானும் இப்பதான் ட்ரை பண்றேன், அந்த அளவுக்குலாம் சரியா இருக்காது, அதெல்லாம் இல்ல நல்லாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஹீரோயினுமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்களுமே பேசாம இதை கண்டினியூ பண்ணுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்குமே பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, நீங்க வேணா என்னோட அசிஸ்டண்டா சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பனா சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு அவ கலாச்சிட்டு இருப்பா, நீ வாய மூடுன்னு சொல்லுவாங்க. இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு நின்றுட்டு தான் வந்து ரொம்ப நர்வஸாவே படபடன்னு நின்றுட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து போயிட்டு இருக்கோம். அப்பதான் வந்து ஹீரோயின் எதுக்காகவே வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்பதான் அந்த பொண்ணு இருக்கும், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணுங்க, நானுமே வந்து யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறேன், எனக்குமே வந்து இந்த ஃபிளார் செய்யணும்னு ரொம்ப ஆசை, ஏன்னா உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கங்க, நான் கண்டிப்பா நல்லா கத்துக்குவேன், எனக்கு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு வேற வழியே இல்லை, எனக்கு சான்ஸ் கொடுக்கல நான் ரொம்ப வருத்தப்படுவேன், ப்ளீஸ் நான் வேற கிளாஸ்ல எனக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இதே சொல்லி தருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கும். அதனால ஹீரோயினுமே வந்து உள்ளவா அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. இதே சீரியஸா இருக்கிறையா அப்படிம்பாங்க. ஆமா நான் சீரியஸா தான் இதை பத்தி சொல்றேன், வேற ஹாபிஸ் வரதோட நான் இதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. உன் கையெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகும் பரவாயில்லையாமாங்க, எல்லாத்துக்குமே நான் ரிப்பேர் ஆயிட்டு தான் வந்தேன் அப்படிம்பாங்க. சரி நீ இவ்வளவு வில்லிங்கா இருக்கும்போது நான் டீச் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மா போட்டோக்கு முன்னாடி தான் வந்து கிராண்ட்மா நான் சொல்லி கொடுத்ததை வந்து கத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, உங்களோட இதை வந்து நான் சொல்லித்தரேன், நான் கண்டிப்பா சொல்லித்தருவேன், ஆனா நீ கண்டிப்பா கத்துக்கணும், உண்மையா கத்துக்க ஆசை இருக்குன்னு தானே வந்திருக்கிற, பின்வாங்க மாட்டேன் இல்லமாங்க, நான் கண்டிப்பா வந்து பின்னாடி எல்லாம் போக மாட்டேன், கண்டிப்பா இது நான் குயிக்கா லேர்ன் பண்ணிக்குவேன், எனக்குமே பொறுமை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த கிராண்ட்மா முன்னாடி வந்து அவங்க பவ் பண்ணி தான் வந்து நான் கிராண்ட்மா இதை நான் கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரிவா இன்னையில இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. பரவாயில்ல நான் எனக்கு பயம் இல்லைம்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இவரு வந்துருவாங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்க. அப்புறமா நீங்க என்ன இங்க பண்றீங்க, ரொம்ப நேரமா இங்கதான் இருந்தேன், நீங்க பேசுறது கேட்டு இருந்தேங்க, ஏன் வரலாமா, 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து ஹீரோ தான் வந்து போட்டோ எடுப்பாரு. போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ஏன் பாக்கிறதுக்கு ஃபார்மலா இருக்கிற அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேல கொஞ்சம் ஃபார்மலா இருந்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தை சொல்லும். நெக்ஸ்ட் தான் வந்து என்னன்னா இதுல இருக்கிற வெல்வெட்டை வந்து தனியா பிரிச்சு எடு அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. இதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே வந்து அந்த பொண்ணுனால வந்து எடுக்கவே முடியாது, கையெல்லாம் நடுங்கும். ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும், இருந்தாலுமே வந்து நீ ட்ரை பண்ணு, உன்னால முடியுமாங்க, அதெல்லாம் இல்ல உங்களால தான் வந்து அவ்வளோ இதா இருக்குது என்னால முடியலேமாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும், கொஞ்ச நாள் போக போக தான் நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், கொஞ்சம் லைட்டு தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ நான் சொல்லிடும். ஆனாலுமே இந்த பொண்ணால வந்து அந்த எடுக்க முடியாது, நான் ரொம்ப ஸ்டூபிட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நானுமே வந்து எனக்கு ஸ்டூபிட் தான் நினைச்சேன், அப்புறம் நம்ம ட்ரை பண்ணதான் வந்து நம்மளாலேயே முடியும், எதையுமே முடியும்னு நினைச்சா முடியும். நம்ம அப்ப ஃபர்ஸ்ட் நான் பண்ணன ஒரு ஃபிளாருமே வந்து சரியான ஷேப்ல இல்ல, ஒரு மாதிரி ஷேப்ல தான் இருந்துச்சு. ஆனாலுமே எங்க கிராண்ட்மா வந்து எப்பவுமே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராவர்ப்ல சொன்னாங்க. அதனால வந்து நீ உன்னாலுமே முடியும், அதை நீ கண்டிப்பா பண்ணானா உனக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே ஹீரோ வந்து ஒரு டாக்குமெண்ட் எழுதிட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் எதுக்கு நீங்க எழுதிட்டு இருக்கீங்க, 2 பேர் பேசுறதுல இருந்து ரொம்ப கொஞ்சம் கிடைக்கிறது எழுதினோம்னா நமக்குமே வந்து குட் கண்டென்ட் கிரியேட்டரா ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீங்க நாங்க 2 பேர் வேலையை பார்க்கறோம், நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அவங்களாலே முடியும் சொல்லிட்டு ஒரு வெல்வெட் ஃபிளாரை வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு எல்லாரும் இதுக்கப்புறம் வந்து எப்படிங்கிறது நான் சொல்லி தரேன், உங்க நான் மாஸ்டர்னே கூப்பிடுறேன், மாஸ்டர்லாம் கூப்பிடாத பேரை சொல்லி கூப்பிடு, மாஸ்டர்னு கூப்பிடும்போது எனக்கு வயசான மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து நீ எப்படி கூப்பிடுறையோ கூப்பிடு, இன்னைக்கு இவ்வளவு கத்துக்கிட்டது போதும், அதனால நீ மறுபடியும் அடுத்த நாள் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பொண்ணுமே வந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எப்படி பாத்துட்டு இருக்கேன்பாங்க. நீங்களுமே வந்து கத்துக்கணுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் டேமே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒவ்வொன்னா வந்து சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் தான் ஹீரோட அவங்க அப்பா தான் வந்து மெசேஜ் பண்ணுவாரு, நீ டாக்குமெண்ட்ரி எடுக்கிறீல அப்ப வந்து அந்த பொண்ணு மேல உனக்கு ஒரு லவ் இருக்குங்கிறது எனக்கு புரியுது, ஆனாலுமே அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அதை பத்தி பேசலாமாங்க. ஆனா இவர் சொல்றதுக்கு தயக்கமா இருக்கும். அப்பதான் சொல்லுவாரு, எங்க டேடி தான் வந்து மெசேஜ் பண்ணாரு, இந்த இதெல்லாம் டாக்குமெண்ட்ரில எப்படி போறதுன்னு கேட்டாரு. சரி அவருக்குதான் உங்க மேல வந்து இந்த
ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சாமாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அனுப்பி வச்சிருவாங்க. இருந்தாலுமே வந்து அவங்க அப்பா கூப்பிட்டுருக்காரு, இவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கும். இப்ப என்னன்னா ஹீரோயின் வந்து அவங்க ஸ்டூடியோக்கு வந்து போர்டு வைக்கிறது, அது ஹேங்கிங் வைக்கிறத பத்தி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் செஞ்ச வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இதெல்லாம் ஞாபகார்த்தமான போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டோவுமே எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து லைவ்ல வந்து எப்படி எல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், எப்படி எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து அப்படியே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வந்து ஒரு மூவி மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட இது. கரெக்டா வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோ வந்துருவாரு. நம்ம இது பண்றதுக்கு வந்து நமக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்து இவங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவாங்க. அப்பதான் வந்து இந்த எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்லிட்டு தான் வந்து கொடுப்பாங்க. நான் மட்டும் இல்ல, இது எல்லாருமே சேர்ந்துதான் பண்ணணும், ஆனால் இதுக்கு ப்ராஃபிட் எல்லாத்துக்கும் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சந்தோஷமா சேர்ந்துதான் வந்து போட்டோ எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமே வந்து இவங்க ஒர்க் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துதான் வந்து இது வந்து எவ்வளவு 4 மில்லியன் வியூஸ் போயிருக்குது, இந்த ஃபுட்டேஜ் பாரு இப்படி இருந்திருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க இந்த வீடியோஸ் ரொம்ப வியூஸ் போயிருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினோட ஃபிளார் வந்து மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், நீங்க இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. 2 பேரும் பேசுறதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே வந்து கலாச்சிட்டு தான் வந்து இருப்பாங்க. எப்ப பாரு இவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோமே வந்து அவங்க வந்து திருத்தி விட்டுருவாங்க. நீங்க என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் 2 பேருக்குமே வந்து அவங்க மேல லவ் இருக்கிறது தெரிஞ்சிடும். இந்த ஃபிளாரையுமே நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா அசிஸ்டண்டா சேர்ந்துட்டேன், நீங்க அசிஸ்டன்ட் இல்ல என் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதான் வந்து அவங்க லவ்வே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. இந்த சந்தோஷமான மூமெண்ட்டை தான் வந்து 2 பேருமே வந்து கேப்சர் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க 2 பேருமே வந்து ஒரு ஃபிலிம் மேக் பண்ண செஞ்சிருப்பாங்க. சரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இதோட இந்த மூவி முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.